Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வரலாற்றில் இன்று மதுரை மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினம். சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், நாயக்கர் என பல்வேறு மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட எழில்மிகு பழமை வாய்ந்த மதுரை மாவட்டம் உருவான வரலாறை இந்த தொகுப்பில் காணலாம். வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்ததுதான் மதுரை நகரம். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் ஆளுகையால் பெயர் பெற்றது. தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பழமையும் தொன்மையும் நிறைந்த மதுரையில் சிவபெருமான் தன் திருவிளையாடல்களை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. மதுரையின் பழமையான வரலாற்றை கூறும் காவிய மாந்தர்கள் மதுரை என்பது கடம்பவனம் என்னும் காட்டுப்பகுதி என்பர். முன்னொரு நாளில் தனஞ்சயன் என்னும் வணிகன் இந்த காட்டுப்பகுதியை இரவில் கடந்து சென்றபோது அங்குள்ள கடம்ப மரத்தின் கீழ் இருந்த சுயம்புலிங்கத்தை விண்ணக தலைவனாகிய தேவேந்திரன் தனது தேவர் கூட்டத்தாருடன் சேர்ந்து வழிபட்டு மீண்டும் வானில் சென்றதைக் கண்டு அதிசயித்தான். உடனே விரைந்து சென்று குலசேகர பாண்டிய அரசனிடம் இந்த அற்புத காட்சியை விவரித்தான். குலசேகரன் உடனடியாக தனது பரிவாரங்களை அனுப்பி காட்டை திருத்தி சுயம்புலிங்கத்தை மையமாக்கி கற்கோவில் ஒன்றை எழுப்பினான். அப்போது சிவபெருமான் தோன்றி தனது சடாமுடி கற்றையிலிருந்து அமுதத்துளி சிந்தி அருள அதன் காரணத்தால் அப்பகுதி மதுரை என்னும் பெயர் பெற்றது. மதுரம் என்றால் தமிழில் இனிமை என்பது பொருளாகும். மதுரைக்கு மிக சிறந்த வரலாற்று பின்னணி உண்டு. மண் சுமந்த கடவுளாகிய சிவபெருமான் இந்நகரில் 64 அற்புத திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார். 1790 மதுரை மாவட்டத்தின் முதல் கலெக்டராக அலெக்சாண்டர் மெக்லாய்ட் பதவியேற்கிறார். பிறகு மார்ச் 6, 1790 மதுரை நகரம் புது உருவம் பெற்றது. நாலங்காடி, அல்லங்காடி, வண்டியூர் தெப்பக்குளம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், நாயக்கர் மகால் என பல வரலாற்று சிறப்புமிக்க கலைநயமிக்க இடங்கள் இதன் பிறகு உருவானது. இன்று வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மாவட்டம் உருவாக்கப்பட்ட நாள்.